ஒரு ஊரில் 2 பூனை இருந்தது. அதில் அந்த பெண் பூனைக்கு ஆண் பூனை மேலே ரொம்ப அதிகமான இஷ்டம். ஒரு நாள் பெண் பூனை அந்த ஆண் பூனைக்கிட்ட போய் தான் காதலை சொல்ல, அந்த ஆண் பூனை ரொம்ப யோசிச்சு கடைசியில் அந்த காதலை ஏற்றுக்குச்சு. 2 பூனையும் ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அளவு கடந்த அன்பு வச்சுருந்தாங்களாம். அந்த பெண் பூனை ஆண் பூனை அவனை பார்க்க வரும்போதெல்லாம் அதுக்கு பிடிச்சதை அன்போடும் அக்கறையோடும் சமைச்சு தந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிச்சான். இப்படியே நாட்கள் போக திடீர்னு ஒரு நாள் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன சண்டை வந்தது. அந்த சண்டையை பார்த்த மற்ற பூனையெல்லாம் அவங்கவுங்க கருத்தை ஏற்குமாறாக சொல்ல 2 பூனையும் அவங்க பேச்சை கேட்டு பிரிஞ்சிருச்சு. ரொம்ப வருஷம் கழித்து 2 பூனையும் திரும்பவும் சந்திக்கிற சூழ்நிலை வந்தது. அந்த பெண் பூனைக்கு என்னைக்கு அந்த ஆண் பூனையை பார்த்தாலும் என்னை ஏன் விட்டுட்டு போனேன்னு கேட்கணுன்னு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. இதே தான் ஆண் பூனை மனசுலேயும் யோசிச்சு வச்சுருந்ததான். 2 பூனையுமே மாறி மாறி கேட்க, உனக்கு என்னை பிடிக்காம தான் நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு நான் நினச்சேன்னு பெண் பூனை சொல்லிச்சான். அட, உனக்கு என்னை பிடிக்காம தான் நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு நான் நினச்சேன்னு சொல்லிச்சான் ஆண் பூனை. இவ்வளோ வருஷம் கழித்து கேட்டதை நம்ம அப்போவே கேட்டிருந்தா நான் உன்னை மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு 2 பேரும் மாறி மாறி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்படி தாங்க என்றைக்குமே மற்றவங்க பேச்சை கேட்டோ இல்லை இப்படி தான் இருக்கும்னு நம்மளா ஒன்று நினச்சிக்கிறத விட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினாலே எவ்வளவோ குழப்பங்களுக்கு தீர்வு கிடச்சிருக்கும்.